தன்னாலம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட வணக்கங்கள். இன்னைக்கு நாங்க எடுத்துருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அஃபர்மேஷன்ஸ் ஆஃப் மேரேஜ். கல்யாணத்தின் உறுதிமொழிகள் தாங்க வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல வந்து நீங்க ரிலீஜியஸா இருந்தாலும் சரி, நான் ரிலீஜியஸா இருந்தாலும் சரி, இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்க உங்க மேரேஜ் லைஃப்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க மேரேஜ் லைஃப் சூப்பரா போவாங்க. இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உறுதிமொழி, நம்மளுடைய கல்யாணம் எப்படி இருக்கணும்னா, அன்பு இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், மரியாதை இருக்கணும். இதுதான் ஃபவுண்டேஷனா இருக்கணும். இப்படிதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் உறுதிமொழியே இதுதான். ரெண்டாவது உறுதிமொழி, எத்தனை வாட்டி ஆனாலும் என்னோட துணையை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். வேற ஒரு துணையோ இல்லைன்னா இந்த சில படத்துல எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா நீங்க வேற யாராவது கல்யாணம் பண்ணுவீங்களா, இல்ல செகண்ட் டைம் லைஃப் கிடைச்சா வேற ஏதாவது ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுவீங்களா அப்படி சொல்லி போகாம, எத்தனை முறை இருந்தாலும் இந்த கணவரே தான் நான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி அது அந்த மாதிரி ஒரு உறுதிமொழி எடுக்கணும். மூணாவது உறுதிமொழி, என் பார்ட்னர் கிட்ட நான் அன்பாவும் மரியாதையாவும் டெய்லியுமே பேசுவேன். எங்களுக்குள்ள ஒரு பிரிவுன்றதே இருக்காது. இல்ல பிரிவு சண்டை ஏதாவது இருந்தா அது மறுநாள் காலையில ஒண்ணுமே நடக்காத போல புதுசா எங்களோட லைஃபை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நைட்டு பிரச்சனை இல்லைன்னா அன்னைக்குள்ள பிரச்சனை அன்னைக்கு நைட்டே நாங்க முடிச்சிருவோன்றதுதான் மூணாவது உறுதிமொழி. நாலாவது உறுதிமொழி, நாங்க ஒன்னா வளருவோம், தனித்தனியா இல்ல. உன் காசு என் காசு, உன்னோட கோல் என்னோட கோல் அப்படி இல்லாம நம்மளுடைய கோல், நம்மளுடைய பணம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளுடைய பிள்ளைங்க, நம்மளுடைய குடும்பம்னு சொல்லி நாமன்னு வாழுவோம் அப்படின்றதுதான் உங்களோட நாலாவது உறுதிமொழியா இருக்கணும். அஞ்சாவது, என்னோட கணவரையோ இல்ல என்னுடைய மனைவியோ நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன், ரொம்ப லவ் பண்றேன். அதை என்னைக்கே ஒரு நாள் இல்லைன்னா அவங்க பர்த்டே அன்னைக்கு சொல்றது, இல்லைன்னா லவர்ஸ் டே அன்னைக்கு சொல்றது, விமென்ஸ் டே அன்னைக்கு சொல்றது, அதை மட்டும் இல்லாம அவர்கிட்ட எத்தனை வாட்டி என்னோட லவ்வை சொல்ல முடியுமோ இல்லைன்னா அவர்கிட்ட நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லி டெய்லியுமே எக்ஸ்பிரஸ் பண்றது. இப்படி உங்களோட லைஃப் வந்து இருக்கணும். இதுதான் அஞ்சாவது உறுதிமொழி. அஃபர்மேஷன்ஸ்ல ஆறாவது அஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் ஐ ரியாக்ட். இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ எதனா ஒரு ப்ராப்ளம் நடக்குது, ஆர்எல்ஸ் வந்து எதனா ஒரு சூழல் நடக்குது. அந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரியாக்ட் பண்றக்கூடாது. உடனே வந்து கோவப்படுறது, ஆர்எல்ஸ் வந்து உடனே வந்து எதனா வந்து ஒரு விஷயம் செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு இல்லாம நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எதனால நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, என்ன சூழ்நிலை அங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ஆர்எல்ஸ் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் தாங்க தேவை. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்றது தான் எப்போதுமே உங்களோட அஃபர்மேஷனா இருக்கணும். செவன்த் அஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வார்த்தை என்னைக்குமே ஹர்ட் பண்ணக்கூடிய வார்த்தையா இருக்கக்கூடாது. மாறாது, உங்களோட வார்த்தை என்னைக்குமே ஆறுதல் தரக்கூடிய வார்த்தையா தான் இருக்கணும். இப்போ உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல நீங்க ரெண்டு பேரும் வந்து உங்க வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வரீங்க. எப்பொழுதுமே உங்களோட வார்த்தை வந்து அவங்களோட எரிச்சல் ஏற்றுற மாதிரியும் அதாவது வந்து அவங்கள வந்து கோவப்படுத்துற மாதிரி வார்த்தைகளா வந்து எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. அது வந்து அப்பப்போ இருக்கலாம், ஆனால் எப்போதுமே இது இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ குட் ரிலேஷன்ஷிப். இந்த அஃபர்மேஷனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மேரேஜ் லைஃப் சூப்பரா இருக்கும். எய்த் அஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஐ ரெஸ்பெக்ட் மை பார்ட்னர்ஸ் ஃபீலிங்ஸ். உங்களோட பார்ட்னரோட ஃபீலிங்கை நீங்க எப்பொழுதுமே எந்த டைமுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். எப்படி சொல்றேன்னா, நீங்க உங்களோட பார்ட்னர் நீங்க எங்கன்னா வெளில கூட்டு போறீங்க, ஆர்எல்ஸ் வந்து வீட்டில் வந்து அவங்க டெய்லி கோர்ஸ் முடிப்பாங்க, ஆர்எல்ஸ் வந்து அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வராங்க, இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட ஃபீலிங்கை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய மேரேஜ் லைஃப் இன்னும் சூப்பரா இருக்கும். உங்களோட ஃபீலிங்ஸ் அடிப்படையில் தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸே கிரியேட் ஆகும். அந்த ஃபீலிங்ஸை வந்து அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருந்தீங்கனாலே நீங்க வந்து சூப்பரா இருப்பீங்க. நைன்த் அஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் பேஷண்ட் டியூரிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதுமே வந்து நம்ம சொல்றத அவங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, ஆர்எல்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் வந்து நம்ம கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க, அந்த டைம் வந்து நம்ம கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. அந்த டைம் வந்து நம்ம வந்து ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்ற விஷயம் வந்து அவங்களுக்கு புரியல, ஆர்எல்ஸ் வந்து அந்த டைம்ல நீங்க சொல்ற விஷயம் அவங்களுக்கு ஏத்துக்க கொண்ட மைண்ட் செட் இல்லாதனால தான் மேபி வந்து அவங்க வந்து ஆர்குமெண்ட்ல சிச்சுவேஷனுக்கே வருவாங்க. அந்த டைம் வந்து நீங்க பேஷண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேரேஜ் லைஃப் சூப்பரா இருக்கும். ஏன்னா இது ஏன் வந்து அஃபர்மேஷன் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒருத்தர் வந்து சில டைம் வந்து ஹைக் ஆகலாம், ஒருத்தர் வந்து சில டைம் லோவா இருப்பீங்க. ரெண்டு பேருமே வந்து பேலன்ஸ் பண்ணி தாங்க எடுத்துட்டு போகணும். நீங்க அப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க மேரேஜ் லைஃப் சூப்பரா இருக்கும். 10th அஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடுன்றது வந்து சேஃபாகவும் இருக்கணும், ஜாயும் இருக்கணும்.
எப்பொழுதுமே வீட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னாலே உங்களுடைய எல்லாம் வெளியில இருக்கிற டிஸ்டர்பன்ஸ், எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே உங்க வீட்ல இருந்து வெளியில வந்து கழட்டி வச்சிருங்க. வீட உங்களுக்கு வந்து வீட வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஹெவன் மாரி வச்சுக்கோங்க. ஹெவன் மாரி இல்லன்னா கூட வீட வந்து எப்போதுமே ஹேப்பியாவும், சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கனாலே, உங்களோட லைஃப் வந்து சூப்பரா இருக்கும். உங்க பசங்க எல்லாருமே வந்து உங்கள பார்த்து அந்த விஷயத்த வந்து அவங்க கத்துப்பாங்க. அவங்களும் அவங்க ஃபேமிலி கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் அஃபர்மேஷன்ங்க. 11த் அஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ சப்போர்ட் மை பார்ட்னர்ஸ் ட்ரீம்ஸ். உங்களோட பார்ட்னருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். உங்களோட ஒய்ஃப்க்கு ஒரு ட்ரீம் இருக்கும். உங்களோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம நீங்க எப்போதுமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. மேபி அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில்லியா தோணலாம். ஆனாலுமே அவங்களோட ட்ரீம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது கண்டிப்பா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, இன்கேஸ் அந்த ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணலனா கூட, நீங்க சப்போர்ட் பண்ண அந்த ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்குள்ள இருக்கும். அந்த லவ் அண்ட் கேர் இருக்கும். அதனால இந்த அஃபர்மேஷன் வந்து நீங்க உங்க மேரேஜ் லைஃப்ல கண்டிப்பா கடைப்பிடிங்க. 12த் அஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஷேர் மை ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் வித் மை பார்ட்னர். நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்குங்க. உங்க பார்ட்னர் கூட ஷேர் பண்ணி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எல்லாமே வந்து ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ணலாம். ஈஸியா வந்து செஞ்சு முடிக்கலாம். எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹவுஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு லைஃப் நடத்துறீங்க அப்படின்னா, இந்த வேலைய நான் செஞ்சுக்கிறேன், அந்த வேலைய நீங்க செஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ வந்து நீங்க ஷேர் பண்ணி எடுத்துட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, சூப்பரா இருக்குங்க. இது வந்து 2 பேரும் வொர்க் பண்றவங்க மட்டும் தானா கேட்டீங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்லங்க. இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் தான் வொர்க் பண்றாரு அந்த வீட்ல. ஒய்ஃப் வந்து வீட வந்து பார்த்துக்கிறாங்க. ஒய்ஃப் வந்து ஹோம் குயினா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்குமே வந்து இது பொருந்தும். எப்படி சொல்றேன்னா, ஹஸ்பண்ட் வந்து நான் ஏர்ன் பண்றேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். வீட நீ வந்து நீ வந்து ரெஸ்பான்சிபிளா எடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான். இப்படி வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் 2 பேருமே வந்து நீங்க பிரிச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க உங்களோட மேரேஜ் லைஃப் அண்ட் வீடையும் வந்து நீங்க சூப்பரா வந்து ஹேப்பியா கொண்டு போலாங்க. 13த் அஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மேக் டைம் ஃபார் மை பார்ட்னர் எவ்ரி டே. டெய்லி உங்க பார்ட்னர் கூட கண்டிப்பா வந்து செலவு பண்ணுங்க உங்க டைம. ஏன் சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து காலையில எந்திரிச்சு இன்கேஸ் வந்து எக்சர்சைஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் வந்து எதுனா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் வந்து வொர்க் போயிடுறீங்க, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து தூங்கிடுறீங்க. அப்படி வந்து உங்க ரொட்டீன் இருந்துச்சுன்னா, இட் இஸ் வெரி பேட். ஏன்னா, அது வந்து மேபி டயர்டா இருந்துச்சுன்னா கூட, ஆனா வந்து நீங்க நான் சொல்ற இந்த விஷயத்த நீங்க கேட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா, இப்போ வந்து உங்க பார்ட்னர் உங்களுக்காக தான் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வீட்ல இருக்காங்களோ, வேலைக்கு போறாங்களோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே சொல்றேன். வீட்ல இருக்காங்களோ, வேலைக்கு போறாங்களோ, நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசணுங்க. அப்பதான் உங்க பார்ட்னருக்கு என்ன இருக்கும்? எனக்காக வந்து இருக்காங்க. எனக்காக டைம் செலவு பண்றாங்க. அவங்க வந்து அவங்க ரொட்டீன்லயே இல்லாம, என் கூடயே உட்காந்து பேசுறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் இருக்குங்க. ஸோ எவ்ரி டே வந்து உங்க பார்ட்னர் கூட எதனா ஒரு டைம் ஆர் எல்ஸ் வந்து ஈவினிங் ஒரு வாக் கூட்டு போங்க. எங்கனா வந்து வீட்லலாம் வெளியில போ முடியல அப்படின்னா, வீட்ல உட்காந்து பேசுங்க. இந்த மாரி வந்து உங்க ஃபேமிலி கூட, உங்க பார்ட்னர் கூட நீங்க எவ்ரி டே டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே, சூப்பரா இருக்குங்க. இது ஒன் ஆஃப் த மெயின் அஃபர்மேஷன்ஸ் இன் திஸ் மேரேஜ் லைஃப். 14த் அஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ட்ரஸ்ட் மை பார்ட்னர் கம்ப்ளீட்லி. உங்க பார்ட்னர் நீங்க மேரேஜ் ஆயிட்ட பிறகு, ட்ரஸ்ட்ன்றது வந்து ஒரு மெயின் விஷயங்க மேரேஜ்ல. இந்த அஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா நீங்க உங்க 2 பார்ட்னருக்குமே வச்சுக்கணும். ஏன் சொல்றேன்னா, ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து லைஃபே வந்து லீட் ஆகும். அதனால உங்க பார்ட்னர நீங்க கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஸோ என்னைக்குமே வந்து ட்ரஸ்ட்ட பிரேக் பண்றாதீங்க. ட்ரஸ்ட்ட பிரேக் பண்ற மாரி எந்த சிச்சுவேஷன்ஸையும் வந்து நீங்க பண்ணிடாதீங்க. எந்த சிச்சுவேஷன்ஸையும் அலோவ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ட்ரஸ்ட்ன்றது எப்படி பில்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க மேல இருக்க லவ் தான் ட்ரஸ்ட்டா பில்ட் ஆகும். ஸோ அந்த லவ் என்னைக்குமே ட்ரஸ்ட்ட பிரேக் பண்ணாம, உங்க லவ்வ வந்து எப்போதுமே வந்து பாதுகாத்துக்கங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து அன்பு செலுத்துறீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளோ வந்து ட்ரஸ்ட் பில்ட் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ ட்ரஸ்ட் கம்ப்ளீட்லி வித்தவுட் எனி இன்டென்ஷன்ஸ். ஒரு ரிலிஜன்ல ஒரு சேயிங் வந்து எப்போதுமே வந்து மேரேஜ்ல வந்து சொல்லுவாங்க. "இன்பத்திலும், துன்பத்திலும், தாழ்விலும், ஏற்றத்திலும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் வந்து அவங்க வந்து ப்ராமிஸ் எடுப்பாங்க. எந்த இடத்துலயும் வந்து நம்ம மேரேஜ் லைஃப் எந்த இடத்துலயுமே வந்து வீக் ஆயிடக்கூடாது. எந்த இடத்துலயும் மேரேஜ் லைஃப் வந்து அவங்க வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக நெறைய பாயிண்ட்ஸ் வச்சு அவங்க வந்து மேரேஜ் ஆகும்போது, இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து அவங்கள சொல்ல வச்சு, அவங்கள வந்து மேரேஜ் பண்ணி விடுவாங்க. அதே மாரி தான் அந்த டைம்ல மேரேஜ் அஃபர்மேஷன்ஸ் அப்போ மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது எதுவுமே ஃபாலோ பண்ணாம இருந்துட்டீங்க அப்படின்னா, உங்க மேரேஜ் லைஃப் கேஆஸா மாறிடும். எப்பொழுதுமே நல்ல நல்ல மெமரீஸ வந்து நீங்க வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க.
நீங்கள் இன்கேஸ் வந்து காசு இல்லை, வெளியில் போக முடியல அப்படின்னா கூட எதனா வீட்லேயே வந்து எதனா ஒரு மெமரிஸ் பண்ணுங்க. ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் குக் பண்ணுறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சொல்கிறேன். டிஃப்ரெண்டான டிஷ் குக் பண்ணுறது, உங்கள் வீட்டு மேலே டெரஸ் இருந்துச்சு அப்படின்னா டெரஸ் மேலே போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அரல்ஸ் வந்து ஓகே உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் கூப்பிட்டு போகிறது, நேச்சர் கூட போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் 2 பேரும் உட்காந்து ரசிக்கிறது. அரல்ஸ் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா ஃபேமிலியாக போய் ரசிக்கிறது. இந்த மாதிரி நல்ல நல்ல வேல்யூபிளான மெமரிஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நல்ல நல்ல மெமரிஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் மேரேஜ் லைஃப் வந்து உண்மையிலே நல்லா இருக்குங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து இப்போ எப்பயாச்சும் வீட்டில் தனியாக இருக்கும் போதோ, அரல்ஸ் வந்து யாருன்னா வந்து வீட்டில் பார்ட்னர்ஸாக இருக்கு, நீங்கள் வந்து வீட்டில் யாருன்னா தனியாக உட்காரும் போது தான் எதெல்லாம் ஞாபகம் வரும்னா, நல்ல நல்ல மெமரிஸ் தான் ஞாபகம் வரும். அந்த மெமரிஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணி வச்சீங்கனாலே உண்மையிலே சூப்பரா இருக்கும். லாஸ்ட் அஃபர்மேஷன், "Our future is bright. Let's make it happy together." நம்ம ஃபியூச்சர் சூப்பரா பிரைட்டா இருக்கு. அத வந்து நம்ம ஹாப்பியா கொண்டு போணும். ஏன் சொல்றேன்னா, இப்ப மேரேஜ் லைஃப்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே வந்து சில கோல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் திங்கிங்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து எப்போ நீங்க வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு 2, 3 இயர்ஸ் கழிச்சு வந்து நீங்க இதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு ஃபியூச்சர் பிளான் பண்ணுங்க. ஒரு ஃபியூச்சர் பிளான் பண்ணிட்டு, அந்த ஃபியூச்சர் பிளான் எப்படி இருக்கணும்னா, உங்க 2 பேரோட ஃபியூச்சர் பிளானா இருக்கணும். உங்க 2 பேரோட ஃபியூச்சர் பிளானா இருக்கணும். அப்போ 2 பேரோட ஃபியூச்சர் பிளான நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து நீங்க உங்களோட வொர்க்ஸ் இருக்கும். உங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் அதுக்கு ஏத்த மாரி தான் இருக்கும். ஸோ, ஃபியூச்சருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் நீங்க செட் பண்ணிட்டீங்கல்ல, அப்போ நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஏத்த மாரி தான் வொர்க் பண்ணுவீங்க. அப்போ நீங்க உங்களுக்குள்ள வந்து வேற தாட்ஸ் வராது. வேற தாட்ஸ் வராதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 பேரும் சேர்ந்து ஹேப்பியா உங்க ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கறனால ஹேப்பியா வந்து எல்லா வொர்க்கும் செய்வீங்க. சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். ஆனா அதெல்லாம் வந்து ஈஸியா எலிமினேட் பண்ணிருவீங்க. எதனா நெகட்டிவ் வந்துச்சுன்னா கூட அத ஈஸியா ஓவர் கம் 2 பேருமே சேர்ந்து டிஃபென்ஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி அடுத்த பாக்ஸ்க்கு வந்து போயிடுவீங்க. அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து நீங்க கடந்து சீக்கிரம் ஈஸியா போயிடுவீங்க. இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து உண்மையிலே சூப்பருங்க. இந்த அஃபர்மேஷன் வந்து ஃபியூச்சர் இஸ் பிரைட், ஹேப்பி டுகெதர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த அஃபர்மேஷன நீங்க மேரேஜ் லைஃப்ல கடைபிடிச்சீங்க அப்படின்னா, நீங்க 70, 80, 90, 100 இயர்ஸ் ஆனாலுமே உங்க மேரேஜ் லைஃப் வந்து சுவாரஸ்யமா இருக்கும். புதுசாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் and my wife Getzial. See you in next video. Until then, take care. See you. Bye.